Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது சென்னை பரங்கிமலை காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சம்பத் இணைகிறார். சம்பத், தற்போது தாமு அன்பரசன் மீது நில அபகரிப்பு புகார் வழங்கப்பட்டுள்ளது. அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நிவேதிதா. ஆலந்தூரில் தனியாருக்கு சொந்தமான நிலம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட அவரது உதவியாளர் மீது புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஆலந்தூர் ஜோதி தியேட்டர் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான சுமார் 5500 சதுர அடி நிலம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அவரது உதவியாளர் ஜெய்சங்கர், அதே போல் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் ஆகியோர் பெயர்கள் குறிப்பிட்டு பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் CSR பதிவு செய்யப்பட்டு அந்த காவல்துறையினர் விசாரணை என்பதும் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தின் உரிமையாளரான சென்னை டி நகர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அளித்த இந்த புகாரில் 2024 மக்களவை தேர்தலை முன்னிட்டு கடந்த 2024 ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி தனது 5500 சதுர அடி நிலம் குன்றத்தூரை சேர்ந்த உலகநாதன் என்பவருக்கு 6 மாதம் காலத்திற்கு மாத வாடகை 5000 என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒப்பந்த காலம் நிறைவேறிய பிறகும் ஒப்பந்தத்தின்படி வாடகை தொகை வழங்கப்படவில்லை என்றும் நிலத்தை காலி செய்து ஒப்படைக்காமல் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் தனது சொத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் அந்த புகாரில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அவரது உதவியாளர் ஜெய்சங்கர் மற்றும் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் ஆகியோர்களது பெயர்களும் குறிப்பிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜேஷ் தனது மனுவில் கோரிக்கையாக விடுத்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக கடந்த ஜூலை 9, 2026 அன்று சுமார் 7 மணி அளவில் பரங்கிமலை காவல் நிலையத்தில் ராஜேஷ் புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் CSR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது காவல்துறையின் அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கிறது. விசாரணையின் ஒரு பகுதியாக நிலத்தின் உரிமையை நிரூபிக்கும் பத்திரங்கள், விற்பனை பத்திரம், பட்டா சிட்டா அடங்கல் வாடகை மற்றும் இந்த ஒப்பந்த ஆவணங்கள் வாடகை தொடர்பான தொகை பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள், சம்பந்தப்பட்ட தரப்பினர் விளக்கங்கள் மற்றும் வருவாய்த்துறை பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இந்த புகார்தாரர் ராஜேஷ் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள உலகநாதன் மற்றும் மற்றவரின் புகாரில் பெயர் குறிப்பிட்டுள்ள பிற நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆவணங்கள் மற்றும் இந்த விசாரணையில் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தற்போதைய நிலையில் CSR மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோரின் பெயர்கள் குறிப்பிட்டு தனியாருக்கு சொந்தமான இந்த நிலம் தொடர்பாக அளிக்கப்பட்டிருக்கிற இந்த புகாரில் CSR பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.